அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாம் மறுமையினுடைய எட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையின் நெருக்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியினுடைய 7061வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாள் நெருங்குகிற போது காலம் சுருங்கிவிடும், அமல்கள் குறைந்து போய்விடும், மக்களின் உள்ளங்களின் பேராசையின் விளைவாக கருமைத்தனம் கஞ்சத்தனம் உருவாக்கப்பட்டுவிடும், குழப்பங்கள் தோன்றும், ஹர்ஜ் பெருகிவிடும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் ஹர்ஜ் என்றால் என்னவென்று வினவ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹர்ஜ் என்று சொன்னால் கொலை என்று பதிலளித்தார்கள். ஆக இன்று நாம் வாழக்கூடிய காலகட்டத்தை பார்க்க வேண்டும். இன்று நமக்கு மத்தியில் குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, பல கொலைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய அமல்களில் பல குறைபாடுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், மறுமையின் நெருக்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை. ஆக வரக்கூடிய காலங்களில் அதிகமாக அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும், அதிகமாக இறைவனின் பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாகவும், வரக்கூடிய குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.